நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த கம்பெனியில் அதிகமாக வர கம்ப்ளைண்ட் நாட் ஒர்க்கிங் அண்டு சுவிட்ச் கம்ப்ளைண்ட். இது ரெண்டையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறையா டிப்ஸ் கொடுத்துருக்கேன். நிறையா எப்படி சர்வீஸ் ஈஸியாக பண்ணலான்றதையும் சொல்லியிருக்கேன். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பார்க்கலாம். டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி இருக்கிறதுலே டாப் 1 மாடல் ஸ்க்ரூ கழட்டிட்டு நம்ம இப்போ டெஸ்ட் வயரை வச்சு நம்ம செக் பண்ணுறோம் கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கா அப்படின்னு. எல்லாமே நல்லா இருக்குது. கார் உட்காரில் லாக்கு சுவிட்சு மட்டும்தான் ஒர்க் ஆகலை. அந்த லாக் சுவிட்ச் அந்த பேக்கில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் லாக் சுவிட்சு. இது ஜார் உட்காந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். இந்த சுவிட்சும் எதனால் போகுது அப்படின்னா, ஜார்லேருந்து வாட்டர் லீக் ஆச்சு அப்படின்னா அந்த சுவிட்சில் போட்டு சுவிட்சு துரு பிடிச்சி ரெஸ்ட் ஆகி போயிடும். உங்களுக்கு சார் இந்த பொசிஷனில் உட்காரும்போது கரெக்டாக அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணணும். இந்த ஜாரை பொறுத்த வரைக்கும் அந்த மூடி இல்லைனாலும் கூட அது வேலை செய்யாது. அதான் இந்த இதில் டிசைனு. என்ன பர்பஸ்க்காக போட்டாங்க அப்படின்னா, சின்ன குழந்தைய சுவிட்ச் ஆன் பண்ணி கை வச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக போட்ட பர்பஸ்ஸு. நல்ல மாடல் தான். ஆனால் இது ஒன்று மட்டும்தான் இதில் கொஞ்சம் ஃபெயிலியரு. ரொம்ப ஃபெயிலியர்லாம் கிடையாது, அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் வச்சதுனால வந்த ஃபெயிலியரு. மற்றபடி ஈஸியாக சர்வீஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நியூட்ரல் கருப்பு ஒயர் இந்த சுவிட்சுக்கு போயிட்டு இந்த சைடில் அவுட்புட் ஆகும். அது ரெண்டையுமே நம்ம கட் பண்ணி டேரெக்டாத்தையும் சேர்த்து மாற்றணும். அவ்வளோ தூரத்துக்கு செலவழுத்து வேணாம்ன்றக்கா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கஸ்டமருக்கு முடிச்சு கொடுத்துறது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த சுவிட்சு கம்ப்ளைண்ட். சுவிட்சு இந்த பிளேட் அடிக்கடி கார்பன் ஃபார்ம் ஆகி இல்லைனா ஹீட்டில் உங்களுக்கு டெம்பர் ஆயிரும். இது நிறையா வரும் இந்த கம்ப்ளைண்ட். இது மட்டும்தான் இதில் கொஞ்சம் மைனஸு. நல்லாயிருக்கும். ஆனால் செலக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு சிலது இந்த ஹீட்டு இந்த பூச்சி எறும்பெல்லாம் போய் உட்காந்துருந்துச்சு அப்படின்னா ரஸ்ட் ஆகி போய் அதில் எரிஞ்சு போய் அந்த பிளேட்டு கம்ப்ளைண்ட் வந்துடும். இதை க்ளீன் பண்ணி மாட்டினா சரியாயிரும். லேசாக பெண்ட் பண்ணி விடணும். அதான் இப்போ பண்ணிக்கிருக்கேன். பார்த்தீங்கன்னா மற்றபடி உடனே இது ரெடி பண்ணிடலாம். எரிஞ்சு போய் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் தான் செய்ய வரும். நம்ம அந்த கருப்பு ஒயர் ரெண்டையும் ஜாயின் பண்ணி விடணும். இந்த சுவிட்சு கம்ப்ளைண்ட் வந்தால் சுவிட்சை க்ளீன் பண்ணி மாட்டணும். அவ்வளோதான். இது மட்டும்தான் இதில் வரும். வேறு எந்த கம்ப்ளைண்ட் வராது. மற்றபடி ஜாரை மெயின்டைன் பண்ணாலே போதும். ஜாரை நம்ம மிக்சியில் வச்சு நம்ம செக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மிக்சியில் வச்சு பார்க்கும்போது இல்லைனாலும் இந்த சவுண்டு வரும். அது ரெண்டையும் பண்ணாலே போதும். ரொம்ப சேக் ஆகிருந்துச்சின்னா கண்டிப்பாக புஷ் செட்டை மாற்றணும். புஷ் செட்டை மட்டும் மாற்றணும். சாஃப்ட்டில் எதுவும் காடி விழுந்துருந்தால் சாஃப்ட்வேர் மாற்றணும். இது மட்டும் மெயின்டைன் பண்ணாலே போதும். இது கொஞ்சம் லைஃப் லாங்காக இருக்கிற மிக்சி. ரொம்ப ரொம்ப பெட்டர் மாடலு. வாங்க சொல்கிற மாடலு. இந்த மாடல் தான் நிறையா கஸ்டமரை வாங்க சொல்லுவேன். இப்போ அந்த ஜார் வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கு வைப்ரேஷனே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி.